கண்டிப்பா பண்ணுவாங்க. அரசியல்வாதினாலே ஊழல் பண்றவங்க தான். இவர் மட்டும் ஒன்னும் மாத்தியெல்லாம் ஒன்னும் பண்ண போறது கிடையாது. இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவரு வந்தா கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. நல்லது அதே மாதிரி தான் பண்ண போறாரு. அததான் கேக்குறாங்க. இதுவா பண்ண போறாரு. அவன் என்ன பண்றாரு? காசு செலவு பண்றானுங்க. அதுதான் காசு செலவு பண்ணி வந்தவரைக்கும் லாபம் சொல்லிட்டு போயிடுறாரு. 1500 ரூபாய் கொடுத்தா 1500 ரூபாய் ஒரு டிக்கெட். அதுலயே ஊழல் நடக்கும் போது இப்ப தளபதி வந்தா ஊழல் நடக்குமா நடக்காது? அந்த ஊழல் காசு மக்கள் தானே ப்ரோ போகுது. சாப்பாடு செலவு, அந்த புயல் வருது, அதுதானே ப்ரோ போகுது. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப புதுசா வந்து இவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கும்? அது மட்டும் சொல்லுங்க. அவர் வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணா ஓகே தான். ஆனா அவர் நடிச்சிட்டே இருந்தாதான் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் வந்து தலை ஃபேனு. சரி, நான் வந்து இப்ப சரி தலைதான் படத்துல நடிக்க மாட்டேன், நியூட்டெல்லாம் மாறி விஜய் படத்தை பாக்கலான்னு பார்த்தா இப்ப அவரும் போறாருன்னா நெக்ஸ்ட் யாரும் அவர் பெட்டரா இப்போ படமும் வரதுல அந்த அளவுக்கு ஹிட்டும் கொடுக்கறது இல்ல. அவர் படத்தையாச்சும் பாப்போம் அப்படின்னு தான் இருந்தோம். இப்ப அவரும் இல்லங்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான். இப்ப ஒரு புதுசா வந்திருக்காரு, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? உங்க சாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவரும் சம்பாதிக்கதான் வர, பண்ண மாட்டாரு. அததான் கேக்குறோம். ஏன்னா வந்து இத்தனை நாள் வரல, திடீர்னு வராம வரவும் இல்ல, எதை பத்தியும் அவர் வெளியில பேசவும் இல்ல. இப்ப திடீர்னு வந்துட்டு அவர் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ பண்ண மாட்டாரு. மத்தவங்கள மாதிரிதான் அவரும் பண்ணுவாரு. ஊழல் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்களா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. அரசியல்வாதினாலே ஊழல் பண்றவங்க தான். இவர் மட்டும் ஒன்னும் மாத்தியெல்லாம் ஒன்னும் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா சம்பாதிப்பாரு. நீங்க சம்பாதிச்சுக்கோங்க, எங்களுக்கும் ஏதோ கொஞ்சமாச்சு பண்ணுங்க. புதுசா வந்தா எல்லாம் வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தலை. அதுதான் வாய்ப்பு கொடுக்கலாம். தளபதி வந்து ஆல்ரெடி மூவிலாம் நடிச்சிருக்காரு, நடிச்சுட்டு இந்த சிஎம் எல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த இது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால பிரச்சனை இல்ல. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? தளபதி வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃபேன்ஸ் சைடுல இருந்தெல்லாம் என்ன சொல்றாங்க? ஆமா, அரசியல் வந்தா நடிக்க கூடாது. அதே மாதிரிதான் உங்க கருத்து என்ன இருக்கு? அப்ப உதயநிதி நடிக்கலையாங்க, அதே மாதிரி நாங்களும் நடிப்போம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நம்ம ரோஹிணி தேட்டர்ல நற்பெண் பண்றதுக்குள்ள கேக்குறேன், இது மாதிரி எனக்கு டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு 200 ரூபான்னு விற்கிற இடத்துல 1500 ரூபாய் கொடுத்தா 1500 ரூபாய் ஒரு டிக்கெட். அதுலயே ஊழல் நடக்கும் போது இப்ப தளபதி வந்தா ஊழல் நடக்குமா நடக்காது? அந்த ஊழல் காசு மக்கள் தானே ப்ரோ போகுது. சாப்பாடு செலவு, அந்த புயல் வருது, அதுதானே ப்ரோ போகுது. ஊழல் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. ஆனா இப்போ விஜய் வந்து இது படத்துல இருக்கும் போதே வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து அரசியலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. வராங்க இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவரு வந்தா கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. நல்லது பண்ணுவாரு. நீங்க நம்புறீங்க? 100% பண்ணுவாங்க. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இப்பவே எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்காக அவர் பண்ண மாட்டாரு. அவருக்காக நாங்க இருக்கும்போது எங்களுக்காக அவரு படத்துல இருந்து வெளியே வந்து மனசு கஷ்டம். அதான் கேக்குறோம். நிறைய பேர் அதான் கேக்குறாங்க. எங்களுக்கு நல்லது பண்ண தானே வராரு, வேற ஒண்ணும் இல்லல்ல. சொல்றவன் 1000 சொல்லுவான் ப்ரோ, அதுக்காக விஜய் கெட்டவங்கள. இவர் வந்து என்ன பண்ண போறாரு? அதே மாதிரி தான் பண்ண போறாரு. அததான் கேக்குறாங்க. இதுவா பண்ண போறாரு. அவன் என்ன பண்றாரு? காசு செலவு பண்றானுங்க. அதுதான் காசு செலவு பண்ணி வந்தவரைக்கும் லாபம் சொல்லிட்டு போயிடுறானுங்க. அதுவும் அது மாதிரி தான் இருக்கும். இதுலயே அப்படி இருக்குது, அதுல எப்படி இருக்கும்? அததான் கேக்குறேன். சும்மா காசு தராங்க, உதவி பண்ணுங்க, எல்லாரும் தராங்க. அதுல பாதி ஆச்சுன்னு பார்த்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம கிட்ட எவ்வளவு வரும்? 100 ரூபாய் தான் வரும். 9 பேர்ட்ட கை மாறி என்ன பண்றது? அது என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு என்ன சொல்ல வரணும்? எல்லாமே ஊழல் தான். எல்லாமே கண்டிப்பா அது இருக்கும், தொடரும்ன்றீங்க. தொடரும் தான். இவர் வந்தா விஜயகாந்த் தான் தலைவர் இருந்தா, கேப்டன் இருந்தா அவர் மாறும். அவரும் போயிட்டு சீட்லயே தான் அடிக்கிறாரா பாக்கலாம். கண்டிப்பா